ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்ஆ கிராஃப்ட் ஜோன். நம்ம இன்றைக்கி ஒரு அன்னப்பறவை சென்டர் ஆர்ட் கிளிப் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த அன்னப்பறவையோட அவுட்லைனை ஒரு ஒயிட் ஷீட்டில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 சென்டிமீட்டர் அளவு இருக்க மாதிரி இந்த அன்னப்பறவையோட அவுட்லைனை ட்ரேஸ் பண்ணிக்கோங்க ஒயிட் ஷீட்டில். ஸோ நம்ம இப்போ வந்து சென்டர் ஆர்ட் கிளிப் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நமக்கு 2 அன்னப்பறவை தேவைப்படும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி 2 இந்த ஸ்வான் பேர்டை வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஓஹெச்பி ஷீட்டில் இந்த அவுட்லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் பேப்பரில் இருக்குது. அதை வந்து ஒரு செல்லோ டேப் வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அந்த B7000 க்ளூவை வந்து அந்த அவுட்லைன்லேயே அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி அதை அப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அவுட்லைனுக்கு வந்து நான் இங்கே இந்த ஜர்தோசி த்ரெட் தான் கொடுத்துருக்கேன், கோல்டன் கலர். ஸோ நீங்கள் அதை வந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த வளைவுகள் வர இடத்துல நீங்கள் கட் பண்ணிகிட்டே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி யூ ஷேப் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பேர்டோட அந்த ஃபெதர்ஸ் பார்த்தீங்களா, அந்த பாடி பார்ட்டுக்கு வந்து நான் அவ்வளோவா அந்த கர்வ்ஸ்லாம் ஃபாலோ பண்ணல. ஏன்னா நம்ம அதில் வந்து ஸ்டோன்ஸ் தான் ஒட்ட போகிறோம், அதனால் அது கவர் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த ஃபேஸ் வருது பார்த்தீங்களா, அந்த எஸ் ஷேப் மாதிரி, ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி ஒட்டிக்கிட்டால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபில் பண்ணுறதுக்கு அந்த ஃபேஸ் பார்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நான் இங்கே அந்த ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் இருக்கும்ல, ரெயின் ஸ்டோன்ஸு, அதை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன் பேஸ்ட் பண்ணி. ஸோ எங்கெல்லாம் கேப் வருதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டோனை கட் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அது கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்ம இங்கே ஃப்ரேம்டு குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, ஐ ஷேப்டு, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து 2 கலர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே, ஒயிட் அண்ட் லைட் பிங்க் கலர். ஸோ இந்த 2 கலரும் யூஸ் பண்ணி தான் அந்த ஃபெதர்ஸை வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ வந்து நம்ம அந்த பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பாடி பார்ட்டுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணால் ஃபெதர் ஷேப்புக்கு வந்து நமக்கு அது வந்துடும். ஸோ நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணும்போது ஹேண்ட்பேர்டோட பாடியோட எண்டிலேருந்து உள் சைடுக்கு ஒட்டிட்டு வாங்க. ஸோ நான் வந்து இங்கே அந்த கலர்ஸை வந்து அப்படியே ஆல்டர்னேட் பண்ணி ஃபஸ்ட்டு பிங்க்கு, அதுக்கப்புறம் ஒயிட்டுன்னு ஆல்டர்னேட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இதை நீங்கள் அப்படியே ஃபுல்லாக இந்த B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன்ஸ் வந்து நம்ம மேலே தான் ஒட்டணும். அதாவது கொஞ்சம் அந்த பாதி இது கவர் பண்ணுமா, ஸோ அதுக்கும் அந்த க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஸ்டோன்ஸை ஒட்டி அந்த ஃபெதர் பார்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ இந்த ஸ்வான் பேர்டோட பீக்கில் வந்து கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு ஜர்தோசி த்ரெட்டை சின்னதாக அந்த பீக்கோட அளவுக்கு கட் பண்ணி அதில் மேலே வந்து அப்படியே ஒட்டி விட்டுட்டிங்கன்னா எங்கேயுமே கேப் தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏர் கிளிப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அது இல்லாமல் நம்மக்கிட்ட ஃபோம் ஃப்ளவர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ளவர்ஸில் வந்து அந்த ஜாஸ்மின், முல்லை, அந்த ஜாதி ஃப்ளவர், கனகாமரம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ கால் எதுவும் பண்ணாதீங்க, ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் எப்போனாலும் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ இந்த பேர்டுக்கு வந்து இந்த ஸ்டோன்ஸை ஃபுல்லாக ஃபெதர்க்காக ஒட்டின பிறகு ஒரு 24 hours நல்லா காய வச்சுருங்க. ஸோ காய வச்ச பிறகு நம்ம அதை அவுட்லைனாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் இப்போ இதே மாதிரி ஒரு ஸ்வான் வந்து, அதாவது இந்த ஸ்வானை பார்க்குற மாதிரி ஒரு ஸ்வான் வந்து நான் ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 ஸ்வானும் நம்ம ரெடி பண்ணி நல்லா காய வச்சு அவுட்லைன் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் இந்த ஸ்வானுக்கு வந்து கண்ணுக்கு வந்து ஒரு ரெட் கலர் ரெயின் ஸ்டோனோட ஒரு ஸ்டோனை கட் பண்ணி அந்த கண்ணுக்காக நான் இதுக்கு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கிளிப் செய்யும் போது இந்த பிக்சர்ஸ்லாம் நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுள்லையே போய்ட்டு நீங்கள் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பீகாக்கு இல்லை ஒரு பேரட் அப்படின்னா ஸ்வான் அப்படின்னா அந்த ஸ்வானுன்னு போட்டு அதோட அவுட்லைன் இமேஜின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜஸ் கிடைக்கும். அதில் உங்களுக்கு எது ஓகே மாதிரி இருக்கோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த இந்த பிக்சர்ஸை வந்து நீங்கள் அப்படியே ஃபோன்லேயே வச்சு தான் வரையணும். ஸோ அது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். நீங்கள் சைஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். அப்படி இல்லை உங்களுக்கே வந்து அந்த இமேஜஸ் வரைய தெரியும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சைஸ் சொல்கிறேன்னு வைங்களேன், இப்போ 3.5 சென்டிமீட்டர் இல்லை 4 சென்டிமீட்டர்னால் நீங்கள் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க 4 சென்டிமீட்டருக்கு. ஸோ அந்த பாக்ஸ்குள்ளேயே வந்து இந்த இமேஜ் இருக்கிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த கான்செப்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே 2 ஸ்வான் ரெடி பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 2 ஸ்வான் இப்போ ரெடி பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஒரு ஸ்வான் வந்து நான் பீவாக் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். இன்னொரு ஸ்வானை வந்து
கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்க ஸ்வான் மேலே இருக்க மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து தள்ளி ஒட்டினேன். அப்போ அந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஒட்டாதபோது கிளிப் வந்து கொஞ்சம் க்ரிப் இருக்காதுன்றதுக்காக மேலேயே வந்து நான் ஒட்டிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 7 சென்டிமீட்டருக்கு இங்கே ஒரு கிளிப் எடுத்திருக்கேன், சென்டர் கிளிப்பு. அதுலேயும் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஸ்வான் மேலே ஒட்டிட்டு கொஞ்சம் நல்லா காய வச்சிட்டோன்னா நம்மளோட கிளிப் சென்டர் ஹேர் கிளிப் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான் பாருங்கள். ஃபைனலாக வந்து இது இந்த கிளிப் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.